எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க காவேரி ஹாஸ்பிட்டல் சார்பா ஹார்ட் சேவ்னு ஒரு இனிஷியேட்டிவ், குறிப்பா ஏர்போர்ட் ஃபெசிலிட்டியில கார்டியாக் அரெஸ்ட், அதாவது இருதய நோய் வந்து இருதய மிடிப்பு நின்று போய் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வரக்கூடிய சுச்சுவேஷன்ல எப்படி பேசஞ்சர்ஸ் எப்படி பேஷண்ட்ஸை காப்பாற்றலாம்னு உள்ள ஒரு ஒரு புதிய இனோவேட்டிவ் இனிஷியேட்டிவ் ஹார்ட் சேவ்னு சொல்லி இனாகரேட் பண்ணியிருக்கோம். காவேரி ஹாஸ்பிட்டல் சார்பாகவும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சார்பாகவும் இந்த ஒரு புது இனிஷியேட்டிவ் நல்ல ஒரு நோக்கத்தோடு கூடி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இது குறிப்பா டார்கெட் பண்றது என்னன்னா, பேசஞ்சர்ஸ் ஏர்போர்ட் பயணம் ஏர்போர்ட் படி பயணம் ஃபிளைட் பயணம் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ் வரவங்களானாலும் சரி போறவங்களானாலும் சரி, திடீர்னு இதயமிடிப்பு நின்று போய் ஹார்ட் நின்று போய் இவருக்கு ஆபத்தான சுச்சுவேஷன் வரும்போது அவங்களை எப்படி காப்பாற்றலாம் உள்ளது குறிப்பா நாங்க அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இன் அடிஷன் டு த நார்மல், அதாவது சாதாரணமா நம்ம பண்ணக்கூடிய செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ், ஏர்வே மேனேஜ்மெண்ட் அதிகமா 13 ஏஇடி மெஷின்ஸ் வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி, அதாவது யூரோப் அண்ட் யூஎஸ்ஏல இருக்கிற மாதிரி நவீன தயாரிப்புல வரக்கூடிய ஏஇடிஸ், ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிபிரிலேட்டர்ஸ், சாதாரண லே பர்சன்ஸ், அதாவது சாதாரண மனிதர்கள் புரியுற மாதிரியும் அவங்களால இன்னொரு உயிர் காப்பாற்ற முடியும் மாதிரியும் 13 இடத்துல சென்னை ஏர்போர்ட் சுற்றி நாங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது சூப்பர்வைஸ் பண்றதுக்கு காவேரியோட பேராமெடிக்கலும் மெடிக்கல் ஃபோர்ஸஸும் இருக்கும். ஸோ பேட்சா ஏர்போர்ட் ஸ்டாஃப், அது ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஸ்டாஃப் ஆனாலும் சரி, ஏர்போர்ட் ஏர்போர்ட் ஏர் க்ரூ ஆனாலும் சரி, ஈவன் கிளீனிங் ஸ்டாஃப் ஆனாலும் சரி, ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் ஆனாலும் சரி, பேட்சா ஏஏயோட பெர்மிஷனோட கூடி நாங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ தட் இந்த ஏர்போர்ட்ல எனி நுக் அண்ட் கோர்னர், எந்த முக்கிலேனாலும் எனிவன் ஹூ இஸ் சஸ்டெய்னிங் கார்டியக் அரெஸ்ட் இம்மிடியேட்டா ரிசசிட் பண்ணி அவங்களோட உயிர் காப்பாற்ற மாடியக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கூடி இந்த ஒரு புது இனிஷியேட்டிவ் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இதை பத்தி பேசுறதுக்கு டாக்டர் அசோக் இப்ப அந்த என்னதாக்கும் அந்த மெஷின், அதோட என்னதாக்கும் அது ஸ்பெசிபிக்கா ஓவர் அண்ட் எபோ இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறத விட எப்படி அது புதுசா என்ன ஆட் ஆகும்னு டாக்டர் அசோக் பேசுவாரு. அதுக்கப்புறம் இது என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரும் உள்ளது வீணா மேடம் பேசுவாங்க. ஓவர் டாக்டர் அசோக். அனைவருக்கும் வணக்கம். இந்த சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்யூப்மெண்ட் பிளேஸ்மெண்ட் மாதிரி இல்லாம இது வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா இதனுடைய கான்ட்ரிபியூஷன் இன் சேவிங் லைஃப் வந்து ரொம்பவே முக்கிய பார்ட் பிளே பண்ணுது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இப்போ ஆம்புலன்ஸ் நீங்க கூப்பிட்டாலும் சரி, இங்க இருக்கிற 4 இடங்கள்ல இருக்கிற எங்களோட மெடிக்கல் சென்டர்ஸே வந்து நீங்க வந்து எமர்ஜென்சிக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணாலும் சரி, அவங்க வந்து ரீச் ஆகிற டைம் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால வந்து பப்ளிக், அதாவது இங்க இருக்கிற ஏர்போர்ட் ஸ்டாஃப்ஸும் சரி பப்ளிக்ஸும் சரி, தே ஆர் அவேர் எப்படி வந்து இந்த செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்குறது, இந்த கார்டியாக் மசாஜ் கொடுக்குறது, அப்புறம் எப்படி இந்த ஏடி யூஸ் பண்றதை வந்து அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து வில் ஸ்டார்ட் ட்ரைனிங் ரெகுலர்லி. அவங்க ட்ரெயின் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம டிலேஸை வந்து சிக்னிஃபிகண்டா குறைக்கலாம். அது இல்லாமல் இந்த கார்டியாக் அரெஸ்ட் ஆனவங்க வந்து அவங்கள காப்பாத்துறதுக்கான வழிகள் வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும் ஆக்சுவலி. சரிங்களா? ஆக்சுவலி இந்த மிஷின் வந்து நம்ம ஏன் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்னா, ஸோ நிறைய இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பேஷண்ட் வந்து போர்டட் ஃப்ளைட், ஸோ உள்ள அரெஸ்ட் ஆயிட்டார். ஸோ எங்கள் அந்த மெடிக்கல் டீம் போகிறதுக்குள்ள கொஞ்சம் லிட்டலி ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ வி கிவ் ப்ராப்பர் ட்ரைனிங் டு ஆல் த ஸ்டாஃப் வித் த யூஸ் ஆஃப் திஸ் மிஷின். வி கேன் ரீஸ்டார்ட் த ஹார்ட் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும் till the team reaches. So proper training la இது கொடுத்தோம்னா even the normal person can use this machine and follow the steps. அதுலேயே ப்ராம்ப்ட் பண்ணுவோம், அந்த மிஷினே சொல்லும். நீங்க ஆக்சுவலி நீங்க பார்த்துருப்பீங்க ஷாக் கொடுக்கறது இல்லையா? ஸோ இது லிட்டர்லி ஒரு ஷாக் கொடுக்கறது தான் அது. ஸோ அந்த மிஷினை நீங்க அட்டாச் பண்ணிட்டாவே அந்த மிஷின் சொல்லணும் சிபிஆர் கொடுங்க, நிறுத்துங்க, ஷாக் கொடுங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணவே போதும். ஸோ அது கண்டினியூஸாக அந்த டீம் வர வரைக்கும் இது நம்ம பண்ணோம்னா there are more possibilities of bringing back the heart. ஸோ அதனால இது 13 இடத்துல வைக்கிறோம். And we'll train people also. 13 places we have placed. Main of the patients, I mean, passengers நிறைய இருக்கிற இடத்துலலாம் நாங்கள் வச்சிருக்கோம். இது குறிப்பா அந்த லொகேஷன் நம்ம பார்க்க வேண்டாம், சிசிடிவி கவரேஜ் மாதிரி தான். எந்தெல்லாம் ஏரியாவில் சிசிடிவி கவர் ஆகிருக்குன்னா என்டையர் ஏர்போர்ட் இஸ் அண்டர் சர்வைலன்ஸ். இது ஒரு சர்வைலன்ஸ் மிஷின் மாதிரி தான் பார்க்கணும். அதாவது
எந்த இடத்துல வந்தாலும் வித்தின் 3 to 4 மினிட்ஸ் இந்த மிஷின் அங்க ரீச் ஆகும். அந்த மாதிரி லாஜிஸ்டிக்லி சார்ட் அவுட் பண்ணி தான் இந்த மிஷின் வச்சிருக்கோம். மிஷின் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, பட் மிஷின் இஸ் அவைலபிள். எங்க அரெஸ்ட் ஆனாலும் வித்தின் 3 மினிட்ஸ் மிஷின் வில் பி தேர். அதுதான் அந்த எங்க இருக்குன்னு நம்ம சிசிடிவி கேமரா பாக்குற மாதிரி தான். இதுல மெயினா நாங்க பாக்குறது என்னன்னா, ஒரு பேஷண்ட் நம்ம கூட நம்ம 2 பேர் வாரோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திடீர்னு கூட இருக்கவர் அப்படியே கொலாப்ஸ் கீழே விழுந்தார். உடனே நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் என்னன்னா, நம்ம உடனே நம்ம ஹெல்ப்புக்கு தான் கூப்பிடுவோம். யாராவது வாங்க யாராவது வாங்க யாராவது வாங்க. அப்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருப்பாங்க. சிலவங்க போர்டிங் பாஸ் பண்ணுவாங்க, சிலவங்க அப்படியே டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, சிலவங்க வேற ஏதாவது போன்ல பேசிட்டு இருப்பாங்க. இவங்களை டக்குன்னு வந்து உங்களை ஹெல்ப் பண்ணணும்னு ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டே வில் பி சஸ்பெக்ட். இது என்ன நடக்குதுன்னு சொல்லு. இந்த டைம் தான் முக்கியம். நம்ம கூப்பிடுறது, இன்னொரு ஹெல்ப்புக்காக கேட்கிற அந்த டைம் தான். அந்த டைம்ல பாதி உயிர் போயிடும். அதுக்கப்புறம் 10 ஜனங்கள் வந்தாலும் 100 பேர் வந்தாலும் அவ்வளவுதான். அதான் மேடம் சொன்ன மாதிரி. ஸோ இம்மிடியட்டா நம்ம வி ஷுட் பி ஏபிள் டு ஹெல்ப். ஒரு ஒரு 5 நிமிஷம் அந்த உயிருக்காக நம்ம போராடிட்டோம்னா அந்த உயிர் காப்பாத்திருக்கு. ஒரு ஆட்டோ டிரைவர் போன மாசத்துக்கு முந்தின மாசம் கடலூர்ல வீட்டுல இந்த மாதிரி அரெஸ்டா இருக்காங்க. அது 2 பொம்பளை பசங்க. அவங்க 2 பேரும் அந்த சிபிஆர் கொடுத்து அந்த ஐயாவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை. அதான் +2 படிச்ச பசங்க, 2 பொம்பளை பசங்க. ஏதோ பாத்துக்காங்க எங்கேயோ யூடியூப்ல இந்த மாதிரி மசாஜ் கொடுத்து காப்பாத்தலாம்னு சொல்லி. எங்களுக்கே புல்லரிச்சு போச்சு. இது உங்க ஆபீஸ்ல நடக்கலாம். இது ஏர்போர்ட் கொடுத்த மாதிரி இல்ல. இட்ஸ் அ காமன் ஸ்பேஸ். உங்க ஆபீஸ்ல நடக்கலாம், இந்த ரோட்ல போகும்போது நடக்கலாம், நீங்க சினிமா பார்க்கும்போது சினிமா தியேட்டர்ல நடக்கலாம். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி டு சேவ் லைஃப். அது என்ன, இது டெர்மினலா கேன்சர் வந்த பேஷண்ட் ட்ரீட் பண்ண மாதிரி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லா உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அது நம்ம டைம் லேக்னால விட்டு கொடுக்க கூடாதுன்னு அந்த ஒரு நல்ல நோக்கத்துல தான். ஸோ அது இட்ஸ் லார்ஜ்லி a பப்ளிக் சேஃப்டி மெஷர். புரியுது என்ன சார்? ஸோ டைரக்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சார்பாக ஏர்போர்ட் டைரக்டர் ஸ்ரீ ராஜா அவர்கள் வந்திருந்தாரு. காவேரி சார்பாக எங்களோட மதிப்புக்குரிய மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் மணிவண்ணன் வந்திருந்தாரு. டாக்டர் ஐயப்பன் பொன்னுசாமி அவர் மெடிக்கல் டைரக்டர் வந்திருந்தாரு. மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் ஆல் த 4 யூனிட்ஸ் இன்க்ளூடிங் டாக்டர் சிர்னா வந்திருந்தாங்க. நாங்க 3 காவேரி ரெப்ரசென்ட் பண்ணி நாங்களும் வந்திருக்கோம். ஸோ ஒரு சீனியர் டாக்டர்ஸ் ஃப்ரம் ஆல் காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் தான். நாங்க வரக்கூடிய மெயின் காரணம் என்னன்னா, திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி எமோஷனல், வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட். அதுக்காக தான். இது ஒரு மாக் ட்ரில் வச்சிருக்கோம். மாக் ட்ரில் பண்ணி இந்த ஏர்போர்ட்ல எந்த இடத்துல அரெஸ்ட் ஆனாலும் வித்தின் 3 மினிட்ஸ் ரீச் ஆகுற மாதிரி மாக் ட்ரில் பண்ணிட்டு அந்தந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஒரு டெர்மினல் 4 வச்சிருக்கோம்னா அப்படி இல்லை சார், ரீச்சபிலிட்டி தான். சப்போர்ட் இப்படி போகுது, இப்படி சுத்தி போனா 10 நிமிஷம் எடுக்கும் இல்லையா? ஸோ மாக் ட்ரில் பண்ணி 13 இடத்துல எந்த இடத்துல இது வந்தாலும் 3 மினிட்ஸ்ல ரீச் ஆகுற மாதிரி மாக் ட்ரில் பண்ணிட்டு அந்தந்த ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். 4 கிளினிக் இருக்கு உள்ள. ஸோ எந்த இடத்துல எந்த கிளினிக் பக்கத்துல அது ஆகுதோ அவங்க ஃபர்ஸ்ட் ரீச் ஆயிடுவாங்க. அவங்க அந்த பிளேஸ்ல அந்த ஏடி இருக்கும். இந்த லொகேஷனை தவிர்த்து ரீச்சபிலிட்டி தான் முக்கியம். இப்போ இந்த இடத்துல பிளாக் இருந்துச்சு இப்படி சுத்தி போகக்கூடாது இல்லையா? ஸோ அது மாதிரி தான் பார்க்குறோம். 3 மினிட்ஸ்.